நீங்கள் பார்த்துட்டு தமிழ் ஸ்டார். நீங்கள் நம்ம ப்ளூ பாக்ஸோட தமிழ் டப் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 மாதமாக உடம்பு சரியில்லை. அதனால தான் 2 மாதமாக உடம்பு சரியில்லைனால அனிமையை பார்க்க முடியல. இப்போ தான் 2 மாதம் கழித்து இந்த ப்ளூ பாக்ஸை உட்காந்து பார்த்தேன், அதுவும் தமிழ் டப்பில். பார்த்த உடனே இந்த தமிழ் டப்பு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை நெட்ஃப்ளிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பொதுவாக அந்த அனிமி கதைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. எனக்கு பொதுவாக ரொமான்ஸ் அனிமினாலே பிடிக்காது. ஏன்னா ரொமான்ஸை ரொம்ப தூக்கி வச்சுருப்பானுங்க. ஏன்னா முதல் எபிசோட்லேயே கல்யாணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த ஹீரோ. அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதான் ஹீரோயினி ஸ்கார்ஃப் கட்டும் போது கூட இந்த ஹீரோ பையப்புல என்ன நினச்சின்னு இருக்கான்னு எனக்கே புரியல. ஏதோ புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டி வந்துட்டு தையை கட்டி விட்றா மாதிரின்னு சொல்லிகிட்டு இருக்கான். புது பொண்டாட்டி புருஷனுக்கு டை கட்டி விடுற மாதிரி இருக்கு. இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? அதுவே முதல் எபிசோடே இப்படியே இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடெலாம் என்ன மாதிரி இருக்க போதும் எனக்கு புரியவே இல்லை. ஏதோ நான் வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பாக்ஸ் அனிமே உட்காந்து பார்த்தேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நான் போட்டு 2 மாதம் ஆகுது. 2 மாதம் கழிச்சு இப்போ தான் ஒரு அனிமையை பார்த்துருக்கேன். அந்த அனிமையே ரொம்ப ரொமான்ஸாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தா அந்த ஹீரோவோட வீட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிருவா. அதுவும் அந்த ஹீரோ பையப்போல் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் தான் என்னால் தாங்க முடியல. சிரிப்பாக வருது. அதுவும் இந்த ஹீரோ பையப்போல் யாரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் சீனியரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஈனான்னு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஹீரோவை பண்ணிவிட்டு கடைசியில் ஹீரோ அந்த பொண்ணை தான் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவள் ஒரு டிப்ரெஷனுக்கு போவாள். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தமிழ் டப்பில் தான் இருக்குது. சரி வாங்க தமிழ் டப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹீரோவோட டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த வயசு தான் திருப்பி கொடுத்தா மாதிரியே இருக்குது. அதாவது அரைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். ஒரே வயசை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் போக போக ஹீரோக்கு அந்த வயசு செட் ஆகிடுச்சு. மீனா கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கவே கூடாது. இது அதுன்னு அவ்வளோ சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கும் அரைச்ச மாதிரி தான் ஒரே வயசை தான் கொடுத்துருக்காங்க நிறைய அனிமையிலேருந்து. ஆனால் போக போக அவளோட வயசும் நல்லா தான் இருக்குது. அது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுது. சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் சோடா புட்டியை காமிக்கிறாங்க. அவன் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. உன்னால் அவ கூட ஒன்றா வெளியே கூட போக முடியாது. அதுக்கப்புறம் ஈனான்ற ஒரு பொண்ணுக்கு வயசு கொடுத்துருந்தாங்க. அது அவளுக்கு சூப்பராக செட் ஆச்சு. அதை குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி விளையாட்டுத்தனமான ஒரு பொண்ணுக்கு ஒரு கரெக்டான வயசை கொடுத்துருக்காங்க. விளையாட்டுத்தனமாக சும்மா விளையாடுனேன். என்னமோ நான் இந்த வீடியோ போடணுன்றதுக்காக தான் இந்த அனிமையை பார்த்தேன். அதுவும் 3 எபிசோட் தான் பார்த்தேன். இந்த அனிமையில் பெருசாக ஆர்வம் இல்லை. இந்த வீடியோ போடணுன்னு தான் பார்த்தேன். சொல்ல மாட்டேன், இது ரொமான்ஸ் அனிமே மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் அனிமே கூட. ஹீரோயினி பார்த்தா பேஸ்கெட் பால் ஆடுவாள். ஹீரோ பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ஆடுவான். ஹீரோயினி எப்படியா நேஷ்னல்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு அவள் கடுமையாக உழைப்பா. ஆனால் இந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை இம்ப்ரெஸ் பண்ணோன்னே உழைப்பான். மேலே நான் என்ன சொல்கிறது, இந்த அனிமைக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, விட்டுருங்க. நிறைய பேர் டேடேல சீசன் 4 போகணுன்னு கேட்டுன்னு இருந்தீங்க. அது கண்டிப்பாக வரும், பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்கப்பா. அப்போ தான் அடுத்த வீடியோ வரும். முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க பாரு, அவங்க பண்ணால் போதும். உங்கள்கிட்ட வீடியோ பெறுவது உங்கள் தமிழ் ஸ்டார்.